மேற்கு வங்காளத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக முக்கிய முன்னிலை பெற்று அரசியல் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது திடீர் மாற்றம் இல்லை. மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நீண்ட காலமாக திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்ட பிரச்சாரத்தின் பலனாக பார்க்கப்படுகிறது. 2016 ஆண்டு வெறும் 3 இடங்களில் இருந்த பாஜக 2021 ஆண்டு 77 இடங்களுக்கு உயர்ந்தது. இந்த வளர்ச்சி தொடர்ந்து இம்முறை 190க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருப்பதாக ஆரம்ப தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 92.47% வாக்குகள் பதிவாகி மாநிலத்தின் தேர்தல் வரலாற்றில் முக்கிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக பூத் நிலை அமைப்பை வலுப்படுத்திய செயல் திட்டம் என்றே சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் கண்காணிக்கப்பட்டு 40,000க்கும் மேற்பட்ட பூத் முகவர்கள் மூலம் வாக்காளர் தொடர்பு உறுதி செய்யப்பட்டது. குறிப்பாக பாஜக மேற்கொண்ட பொறுப்பாளர்கள் முறை மூலம் ஒவ்வொரு பணியாளரும் 50 முதல் 60 வாக்காளர்களை நேரடியாக அணுகி ஆதரவை வாக்காக மாற்றும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. மேலும் 2021 தேர்தலில் குறைந்த வித்தியாசத்தில் தோல்வியடைந்த தொகுதிகளை இலக்காக கொண்டு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. இதன் மூலம் குறைந்த வாக்கு வித்தியாசங்களை வெற்றியாக மாற்றும் திட்டமிடல் செயல்படுத்தப்பட்டது. வாக்காளர்களிடையே இருந்த பயத்தை நீக்குவது மற்றொரு முக்கிய அம்சமாக இருந்தது. மத்திய பாதுகாப்பு படைகள் அதிகளவில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டதால் பாதுகாப்பான சூழல் உருவாக்கப்பட்டது. இதன் காரணமாக முன்பு வாக்களிக்க தயங்கியவர்களும் இந்த முறை வாக்களிக்க முன்வந்ததாக கூறப்படுகிறது. பிரச்சாரத்தில் சமூக அடிப்படையிலான அணுகுமுறையும் முக்கிய பங்காற்றியது. குறிப்பிட்ட சமூகங்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கும் வகையில் தனிப்பட்ட வாக்குறுதிகள் வழங்கப்பட்டன. பெண்களுக்கு மாதம் 3000 உதவி, வேலையில்லாத இளைஞர்களுக்கு நிதி உதவி, தொழில் வளர்ச்சி உள்ளிட்ட அம்சங்கள் வலியுறுத்தப்பட்டன. அதே நேரத்தில் வளர்ச்சி மற்றும் நல்லாட்சி என்ற மையக் கருத்தை முன்வைத்து எதிர்க்கட்சியின் ஆட்சியை விமர்சிக்கும் வகையில் பிரச்சாரமும் முன்னெடுக்கப்பட்டது. மொத்தத்தில் திட்டமிட்ட அரசியல் அணுகுமுறை, வலுவான அமைப்பு, பூத் நிலை செயல்பாடு மற்றும் வாக்காளர்களுடன் இணக்கம் ஆகியவை இணைந்து மேற்கு வங்காளத்தில் பாஜக வெற்றிக்கு முக்கிய காரணங்களாக அமைந்திருப்பதாக அரசியல் ஆய்வாளர்களும் கூறுகின்றனர். மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சியை அமைக்கும் பட்சத்தில் ஊடுருவல்கள் முற்றிலுமாக தடுக்கப்படும் என்றும் ஊழல் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதிலும் மக்கள் முடிவெடுத்திருப்பதன் பலனே இன்று பாஜக ஆட்சிக்கு வர முக்கிய காரணமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது.